இந்தாங்கம்மா, சந்தோஷமா வாங்கிக்கங்க. எங்க இந்த குருக்களை காணுமே? அம்மா, ஒரு சுமங்கலி அழிச்சுன்னு வந்திருக்கேன். ஏன் சாமி, உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? இவளை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. முதல்ல இங்க இருந்து போக சொல்லுங்க. என்னம்மா சொல்றீங்க? பிடிக்காதவங்களை தேடி கண்டுபிடிச்சு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கீங்க. முதல்ல அவங்கள போக சொல்லுங்க. அவங்களுக்கு எல்லாம் தானம் தர முடியாது. என்ன பேசுற நீ? இது ஒரு புண்ணிய காரியம். இதுல இந்த மாதிரி எதுவும் நடக்காம பாத்துக்கணும். உன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா வரவங்க யாரும் மனசு நோக்காம வாழ்த்திட்டு போனோம். அதுக்காக அம்மா, வேண்டியவா வேண்டாதவாங்கிற பாகுபாடை பார்க்கறதுக்கான இடமோ சந்தர்ப்பமோ இது கிடையாது. இங்க தானம் வாங்க வந்தவங்களை இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்புறது மகா பாபம். அந்த பாவத்தை நீங்க பண்ணாதீங்கோ. அந்த பொண்ணுக்குரிய மரியாதை பண்ணி அனுப்புவீங்கோ. அப்பதான் உங்க பிரார்த்தனை நிறைவேறும். இல்லாட்டி மேல மேல கஷ்டம் வரும். அதை நீங்க தாங்க மாட்டீங்க. அப்பா, எதுக்கு எல்லாருக்கும் தர்ம சங்கடம்? நான் கிளம்புறேன்ப்பா. அபி, புடவையும் மஞ்சளும் அலமேலு தரதால வேண்டான்னு சொல்றியா? இது தெய்வ சன்னதியில உனக்கு வர பிரசாதம்மா. குடுக்கிற கை மட்டும்தான் அலமேலுது. வாங்கிக்கம்மா. அப்பா சொல்றேன் இல்லையா? வாங்கிக்கம்மா. இல்லப்பா, அவங்க நான் சொன்னா கேப்ப இல்ல. ப்ளீஸ், எனக்காக வாங்கிக்கம்மா. சரிப்பா. அம்மா, நீங்க தரமாட்டேன்னு சொல்றதால சாமியை பகச்சுக்கிறீங்க. இவ்வளோ செலவு செஞ்சு ஏற்பாடு பண்ணியும் புண்ணியத்துக்கு பதிலாக பாவம் தான் சேரும். பரவாயில்லையா? அட, நீங்க வேற ஏன் சாமி வயிற்றுல புளிய கரைக்கிறீங்க? கூப்பிடுங்க, குடுக்குறேன். நிறைஞ்ச மனசோட கொடுக்கணும்மா. சிரிச்சுக்கிட்டே குடுக்குறேன் சாமி. எடுத்துக்க சொல்லுங்க. வாங்கிக்க அபி, வாங்கிக்க. இது தெய்வ சன்னதியில உனக்கு வர பிரசாதம்மா. குடுக்கிற கை மட்டும்தான் அலமேலுது. வாங்கிக்கம்மா. அபி. அம்மா, என்னம்மா? என்னது, புடவை புதுசா இருக்கு? வாங்கினியா? கிடைச்சது. கிடைச்சதா? என்ன சொல்ற? கோயில்ல கிடைச்சதுமா. தெரிஞ்சவங்க யாராவது கொடுத்தாங்களா? கோயிலுக்கு போயிருந்தேம்மா. அங்க யாரோ சுமங்கலி பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் புடவை கொடுத்தாங்க. அப்படியே எனக்கும் புடவை கொடுத்தாங்க. யாருமா அவங்க? யாரா இருந்தா என்னம்மா, கடவுளோட சன்னிதானத்துல எல்லாரும் நமக்கு வேண்டியவங்க தான். என்ன அபி, திடீர்னு கோயிலுக்கு எல்லாம் போயிருக்க? என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல? மனசு ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தது. அதான் அப்படியே கோயிலுக்கு போயிருந்தேன். உண்மைதான் அபி. கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய வேலையை முடிச்சு அது கொண்டாட போற நேரத்துல திஷ்டிப்பட்ட மாதிரி ஆயிப்போச்சு. ஆமா, குண்டு வச்சது யாரு என்னன்னு
ஏதாவது விவரம் தெரிஞ்சுதா? இது வரைக்கும் எதுவுமே கிளியரா தெரியலம்மா. ஆனா ஆதிதான் காரணம்னு தொல்காப்பியன் கம்ப்ளைண்ட் பண்ணாரு. போலீஸ் கேஸ் அது இதுன்னு போய் எப்படியோ ஒரு வழியா சமாளிச்சிட்டோம். ஆனா அந்த ஆதிதான் ரொம்ப மிரட்டலா பேசினான். அவன் எப்பதான் என்கிட்ட நார்மலா பேசியிருக்கான். என் மனசுல அது ஒன்றும் பெரிய உறுத்தலா இல்லை. என் தொழில வந்த பல சோதனைகள்ல அதுவும் ஒண்ணு அப்படின்னு தான் என்னால நினைக்க முடியுது. ஆனா அதை விட இப்போ இன்னொரு விஷயம் என்ன டிஸ்டர்ப் பண்ணுது. என்ன அபி? தொல்காப்பியன் ஆபீஸை விட்டுட்டு விலைக்கு போயிட்டாரும்மா. வீட்டையும் காலி பண்ணிட்டாரு. என்ன அபி, உண்மையாவ சொல்ற? ஆமாம்மா. என்னாச்சு? அந்த தம்பிக்கு உனக்கு என்ன பிரச்சனை? என்னத்தம்மா சொல்றது? பிரச்சனைன்னு எதுவும் பெருசா இல்ல. சிவதாஸ் எனக்கு சில உதவிகள் பண்றாரு, அத நானும் ஏத்துக்கிறேன். அது தொல்காப்பு எனக்கு பிடிக்கல. இது சம்பந்தமா சில விவாதங்கள் நடந்தது, அவ்வளவுதான். ஆனா சரியா சொன்னம்மா, பிரச்சனை அது இல்ல. என்ன தொல்காப்பியன் சரியா புரிஞ்சுக்கல, அதான் பெரிய பிரச்சனை. அபி, என்னம்மா இது? கண்ணு துடைச்சிக்கோ. இதை விட எவ்வளவு பெரிய பிரச்சனையெல்லாம் நீ சந்திக்கல சொல்ல. அந்த பிரச்சனை எல்லாம் வேறம்மா, இது வேற பிரச்சனை. தொழில எனக்கு போட்டி வந்திருக்கு, அவமானம் வந்திருக்கு, அனாவசியமா எவ்வளவோ காயங்கள் வந்திருக்கு. ஜெயிலுக்கு கூட நான் போயிட்டு வந்திருக்கேன். அது எல்லாத்தையுமே உறுதியா என்னால எதிர்கொள்ள முடிஞ்சது. ஏன்னா அது எல்லாமே வெளியில இருந்து வந்த சோதனை. ஆனா இது அப்படி இல்லம்மா. அபி, அம்மா, எதிரிங்க என்ன துண்டு துண்டா வெட்டினா கூட நான் தாங்கிக்குவேம்மா. ஏன்னா என் உடம்பு மட்டும்தானே வலிக்கும். ஆனா உஷா மாதிரி, தொல்காப்பியன் மாதிரி நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ் கோவமா என்ன ஒரு பார்வை பார்த்தாலோ இல்ல வேதனையா ஒரு சொல்லு சொன்னாலோ என்னால தாங்க முடியலம்மா. மனசு ரொம்ப வேதனைப்படுது. நான் என்னம்மா பண்ணுவேன்? அழாத அபி. எவ்வளவோ வருஷமா பழகியும் அவங்களால என்ன புரிஞ்சுக்க முடியலன்னா அப்போ நான் தானே அவங்க கிட்ட சரியா பழகல, அவங்களுக்கு சரியா என்ன புரிய வைக்கலன்னு அர்த்தம். அப்படியெல்லாம் இல்ல அபி. அப்படிதான் எனக்கு தோணுதுமா, அப்படிதான் எனக்கு தோணுது. இப்படிதான் ஒரு முறை உஷா என்ன காயப்படுத்தினா. எனக்கு நெருக்கமானவங்க, என்ன ரொம்ப நேசிக்கிறவங்க, என்ன பிடிச்சவங்க ஏம்மா எப்ப பார்த்தாலும் என்ன வேதனைப்படுத்துறாங்க. என்னடா அபி இது? அம்மா கட்டின புருஷன் என்ன எவ்வளவோ நோகடிச்சிருக்காரு. அது கூட எனக்கு பெருசா பட்டதில்ல. ஏன்னா அந்த மனுஷன் என்ன ஒரு நாள் கூட புரிஞ்சுக்கிட்டதில்ல, புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி கூட பண்ணதில்லை. ஆனா தொல்காப்பியனும் உஷாவும் என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க. புரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகும் ஏன் இப்படி எல்லாம்? அபி, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ. எவ்வளவுதான் நெருக்கமானவங்களா இருந்தாலும் சமயத்துல சில சூழ்நிலை அவங்களையும் குழப்பிடும். ஆனா உண்மையான பிரியா இருந்தா அதையும் தாண்டி அவங்க திரும்ப உங்ககிட்ட வந்து சேர்ந்துடுவாங்க. அம்மா, நான் எல்லா உறவுகளையும் மதிக்கிறவ, உறவுகளுக்காக ஏங்குறவ. ஆனா எல்லா உறவுகளையும் தாண்டி நட்புக்கு தனியா என்னோட மனசுல ஒரு பெரிய சிம்மாசனமே கட்டி வச்சிருக்கேன். எத்தனையோ சோதனைகள் வந்தப்ப கூட நின்று தோள் கொடுத்து நான் நொறுங்கி போகாம என்னை காப்பாத்தினது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். ஆனா அவங்களே இப்படி பண்ணா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. வீடு அபி, எல்லாம் சரியா போயிடுமா, அழாதுடா. அபி, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? என்னம்மா? உங்ககிட்ட ஏற்பட்டிருக்கிற இந்த மனவர்த்தத்தினால ஆனந்திய கல்யாணம் பண்ணிக்கிற விஷயத்துல அவரு வேற முடிவு எடுத்துட மாட்டாருல்ல? அப்படிலாம் ஆகாதம்மா. எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும்.
இந்த கோபம் வேற, அது வேற. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அவர் பேச்சு கண்டிப்பா தவற மாட்டாரு. அதுவும் இல்லாம இது கல்யாண விஷயம். அவரோட முடிவுல எந்த மாற்றமும் இருக்காது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேனே, நீ ஏன் கவலைப்படுற? என்னடி இது? என்ன பண்ண பாக்குற? ஆர்த்தி, என்ன திட்டாத ஆர்த்தி. திட்டுறதா? உன்ன எதுக்கு இப்ப விஷம் குடிக்க பார்த்த? உனக்கு தெரியாது ஆர்த்தி, நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன். உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். நான் உயிரோடே இருக்க கூடாது ஆர்த்தி. எனக்கு தகுதியே இல்ல. என்ன நடந்திருந்தாலும் அதை சரி பண்ணிக்கலாம். ஆனா லைஃப்ல சாகணும்ன்ற முடிவுக்கு மட்டும் எப்பவுமே வரக்கூடாது. புரியுதா? நடந்தது என்னன்னு தெரிஞ்சா நீ அப்படி பேச மாட்ட ஆர்த்தி. நீ என்ன கொன்னுடுவ. சுந்தரி, நீ எதுக்காக சாகணும்? என்ன நடந்தது தெரியுமா? நான் உனக்கு பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன். ராஜேஷ் மாமாவும் நானும் தப்பு பண்ணிட்டோம் ஆர்த்தி. அதுக்கு நான் இடம் கொடுத்துட்டேன். நான் பாவி ஆர்த்தி, நான் பாவி. எனக்கு தெரியும். என்ன சொல்ற ஆர்த்தி? உனக்கு தெரியுமா? ஆமா, தெரியும். உங்க ரெண்டு பேரையும் அன்னைக்கு காலையில படுக்கையில ஒன்னா பார்த்து. ஐயோ, நிறுத்து. தப்பு பண்ணிட்டு அதுக்காக உயிரை விடணும்னு நினைக்கிறது அறிவு கேட்டதானோ? எல்லாமே முடிஞ்சு போச்சு ஆர்த்தி. இனிமே எனக்கு என்ன இருக்கு சொல்லு? பைத்தியம், உங்க அப்பா உனக்காக மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கேன்னு வந்திருக்காரு. ஆர்த்தி, என்ன பேசுற நீ? எனக்கு மனசாட்சி இருக்கு. கலங்கப்பட்ட நான் எப்படி இன்னொருத்தரை கூசாம கட்டிக்க முடியும்? என் மனசாட்சி என்ன காலம் புற உறுத்தியே கொன்னுடும். இந்த மனசாட்சி நீ தப்பு பண்ணும்போது எங்க போச்சு? இத பாரு சுந்தரி, நடந்ததெல்லாம் மறந்துட்டு
உங்க அப்பா உனக்காக பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கோ. முடியாது ஆர்த்தி. அப்படி ஒரு பொய்யான வாழ்க்கைய காலம் பூரா கட்டிக்கிட்டு ஏமாத்தி என்னால வாழ முடியாது. அதனாலதான் நான் சாகணும்னு முடிவெடுத்தேன். என்னை விட்டுடு ஆர்த்தி. நான் செத்தாதான் எல்லாம் சரியாகும். எல்லாரும் நிம்மதியா இருப்பாங்க. முட்டாள், மறுபடியும் மறுபடியும் சாகறத பத்தியே பேசாத. செத்துட்டா எல்லா பிரச்சனையும் தீந்துருமா? இத பாரு, உங்க அப்பா பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கோ. புருஷன்கிட்ட பிரியமாறு, எல்லாம் சரியாயிடும். ஆகாது ஆர்த்தி, எதுவுமே சரியாகாது. என்னை விட்டுடு. முடியாது, நீ சாக கூடாது. உன்னை நான் சாகவும் விட மாட்டேன். என்னை கட்டாயப்படுத்தாத ஆர்த்தி. இன்னைக்கு வேணா நீ என்னை காப்பாத்திருக்கலாம். ஆனா காலம் பூரா எனக்காக நீ காவல் இருக்க முடியாது. இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு, இல்லாட்டி அடுத்த நாள் நான் செத்தா அப்ப என்ன செய்வ? அது உன்னால தடுத்துட முடியுமா? Ha ha ha.